ஹலோ ஹஸ்பண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் பெருந்தலைவர் காமராஜர். காமராஜர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? காமராஜர் ஏன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிசி சிலபஸில் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரகிள்ங்கிற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் பற்றி இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு பட்ஜெட்டில் காமராஜர் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய தலைவராக வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம பட்ஜெட்டில். ஓகே, காமராஜரை பற்றி முந்தைய ஆண்டு கேட்ட கேள்விகள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுத்து கல்வி வளர்ச்சி நாளாக வந்து பார்த்திங்கன்னா யாரோட பிறந்த நாளை வந்து கொண்டாடுறோம்னு கேட்டிங்கன்னா காமராஜரோட பிறந்த நாள் தான். காமராஜரின் அரசியல் குரு யாருன்னு சத்தியமூர்த்தி. காமராஜர் சட்டமன்ற உறுப்பினர், அதாவது எம்எல்ஏவாக எந்த ஆண்டு உள்ளே போகிறாருன்னு கேட்டிங்கன்னா எம்எல்ஏ 1937. 1940 தனிநபர் சத்தியகிரக போராட்டத்தின் போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக யார் இருந்தான்னு சொல்லி கேட்குறாங்க. அது நம்ம காமராஜர் தான். தமிழ்நாட்டின் மதிய உணவு திட்டம் யார் அறிமுகப்படுத்தினான்னு கேட்குறாங்க. காமராஜர் தான். 1976 வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் வழங்கப்பட்ட விருது என்னன்னு கேட்குறாங்க. பாரத ரத்னம். விருதின் பெயர் பாரத ரத்னம். சரிங்களா? இதில் இந்த கொஷின்ஸ், அதாவது தனிநபர் சத்தியகிரக போராட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தது யாருன்னு சொல்லிட்டு இதில் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து காமராஜரோட புகழ் பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ம வீரர்னு சொல்கிறாங்க, பெருந்தலைவர், படிக்காத மேதை, கருப்பு காந்தி, அரசியல் குரு, அரசரை உருவாக்குவது, அண்டு கிங்மேக்கர்னு சொல்லலாம், கல்விக்கண் திறந்தவர்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, கிங்மேக்கர்னு அவருக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உழைப்பு, அவர் அதிகமாக உழைப்பு போட்டதுனால கிங்மேக்கர்னு பேர் வந்தது. அடுத்து மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த நற்பெயரை கொண்டது, நல்ல ஒரு பெயரை கொண்டனால பெருந்தலைவர்னு பேர் வந்தது, காமராஜருக்கு வச்சாங்க. படிக்காத மாரி, என்னதான் கல்வியில், அதாவது முறையான கல்வி இல்லாமல் இருந்தாலும் அவரோட அரசியலையும் நிர்வாகத்திலையும் பார்த்திங்கன்னா அவர் நல்ல ஒரு ஞானம் கொண்டவராக இருந்ததுனால படிக்காத மாரியும் வைக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து கருப்பு காந்தி, காந்தியை போல் அகிம்சை வழியை பின்பற்றினால கருப்பு காந்தின்னு சொல்லி காமராஜருக்கு பேர் வைக்கிறாங்க. அரசரை உருவாக்குதல், காமராஜர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தலைவர்களை உருவாக்கியிருக்காரு. அதனால் நிறைய தலைவரை உருவாக்கியிருக்கனால கிங்மேக்கர்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து கல்விக்கண் திறந்தவர், தமிழகத்தில் அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூடி இருந்தது. அதை வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் வந்து பார்த்திங்கன்னா மறுசீரமைப்பு போட்டு திறந்து பசங்களுக்கு, அதாவது மாணவர்களுக்கு கல்வியை கொடுத்தாரு. அதனால கல்விக்கண் திறந்தவர்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து காமராஜரோட இளமை பருவம். காமராஜரோட பெற்றோர்கள் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா குமாரசாமி அண்டு சிவகாமி. இதான் காமராஜரோட பெற்றோர்கள் பெயர். இவர் 1903 பிறக்கிறாரு, ஜூலை 15ஆம் நாள். சரிங்களா? ஜூலை 15. நம்ம கீழே பார்த்தோமே யாரோட பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடுறோம். நம்ம காமராஜரோட பிறந்தநாள் தான் நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிட்டு வரோம். சரிங்களா? அடுத்து காமராஜரின் தாத்தா வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தாத்தா அந்த ஊர் நாட்டாமையே இருந்திருக்காரு. காமராஜர் பார்த்திங்கன்னா அவரோட 12 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா கல்வியை விட்டு வெளியே வராரு. அவரோட கல்வியை விட்டு வெளியே வந்து படிப்பு வரலன்னு சொல்லிட்டு கல்வியை விட்டு வெளியே வராரு அவரோட 12 வயசில். இது கூட ஒரு கொஸ்டினை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காமராஜர் எப்போ கல்வியை விட்டு வெளியே வந்தார், எந்த வயதில் இருந்து வெளியே வந்தாருன்னு சொல்லி கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து அவர் வளர்ச்சியின் நாயகன். இப்போது எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கிற மாதிரி, அதாவது இப்போது நம்ம தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கிற மாதிரி, அப்போ காமராஜர் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பெல் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்குறாங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை விமான நிலையம், அதாவது தேசிய நெடுஞ்சாலை விமான நிலையம், குடிநீர், பரந்த நிலப்பரப்பு எல்லாம் வேண்டும் சொல்லி கேட்குறாங்க. மாநிலம் முழுவதும் பார்த்திங்கன்னா காமராஜர் அது வந்து பார்த்திங்கன்னா மாநிலம் முழுவதும் தேடுறாரு, தமிழ்நாடு ஃபுல்லாக தேடுறாங்க. கடைசியில் எந்த இடமும் கிடைக்கவில்லைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் கேட்டார், திருச்சி போய் பார்த்தீங்களான்னு சொல்லி காமராஜர் கேட்டதுக்கு, அப்போ திருச்சிக்கு போய் பார்க்குறாங்க. இந்த இடம் நிபுணர் குழு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த செலக்ட் பண்ணுறாங்க, திருச்சியை. எதுக்குன்னா பெல் நிறுவனம் கொண்டு வரதுக்காக. சரிங்களா? அந்த பெல் நிறுவனம் வந்ததுனால திருச்சிக்கு வளர்ச்சி, அதாவது
திருச்சியோட வளர்ச்சி காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெல் நிறுவனம் தான் சொல்கிறாங்க. நம்ம திருச்சின்றது 2வது தலைநகரமாக நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? அப்புறம் கிங் மேக்கர், காமராஜருக்கு ஏன் கிங் மேக்கர்னு பேர் வந்துச்சு நீங்கள் பார்க்கலாம் வாங்க. சுதந்திர இந்தியாவில் முதல் பிரதமராக, அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் இருந்தார். பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அவர் பிரதமர் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவரோட மறைவுக்கு பிறகு உலகமே பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் அடுத்த பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லி இந்த வேர்ல்டே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. சரிங்களா? அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக சுதந்திரம் வாங்கின நாடு வந்து பார்த்திங்கன்னா சரியான தலைவர் இல்லாமல் கொஞ்சம் அந்த நாட்டில் பிரச்சனை போயிட்டு கொஞ்சம் டவுன் ஆகிறதுனால பார்த்துட்டு இருந்தாங்க. அந்நிலையில் பிரதமர் பதவிக்கு லால் பகதூர் சாஸ்திரி வந்து பார்த்திங்கன்னா போட்டியிடுறாரு. சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் லால் பகதூர் சாஸ்திரி வந்து போட்டியிடுறாரு. அவரை காமராஜர் தேர்ந்தெடுக்கிறார். சரிங்களா? காமராஜர் முக்கிய காரணமாக இருந்திருக்காரு லால் பகதூர் சாஸ்திரி. சரிங்களா? லால் பகதூர் சாஸ்திரி வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு காரணம் நம்ம காமராஜர் தான். சரிங்களா? இது கூட ஒரு கொஸ்டினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு காரணம் யாருன்னு சொல்லி கேட்டு ஒரு 4 தலைவர் பேர் கொடுக்கலாம். காமராஜர் தான். ஓகேவா? அடுத்து சாஸ்திரத்தின், அதாவது லால் பகதூர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மறைவுக்கு பிறகு இந்திரா காந்தி வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் தேர்ந்தெடுக்கிறாரு. சரிங்களா? காமராஜர் சொல்கிறாரு இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக வரணும் அப்படின்னு சொல்லி அப்போ சொல்கிறாங்க. இது கூட ஒரு கேள்வியை கேட்கலாம். இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் வரதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா காமராஜர் தான். இந்தியா பிரதமரே அதாவது இந்தியாவோட பிரதமரே தீர்மானிக்கிறது காமராஜர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால தான் காமராஜரை ஒரு கிங் மேக்கர் நம்ம கூப்பிடுறோம். இப்போ புரியுதுங்களா ஏன் நம்ம காமராஜரை கிங் மேக்கர்னு சொல்கிறோன்னு? அடுத்து அவரோட அரசியல் ஈடுபாடுகள். சரிங்களா? காமராஜர் எப்படி அரசியல் அவருக்கு ஈடுபாடு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விடுதலை போராட்டம் பங்கு காமராஜருக்கு அரசியல் ஈடுபாடு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காமராஜர் நாள்தோறும் அவர் செய்தித்தாள் படிப்பார். சரிங்களா? செய்தித்தாள்ன்றது இப்போ ரொம்ப முக்கியமான இதுங்க நமக்கு. அதாவது நியூஸ் பேப்பர்ன்றது செய்தித்தாள் பேப்பர்ன்றது ரொம்ப முக்கியம் நமக்கு, இம்பார்ட்டன்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க இந்த டிஎன்பிசிக்கு ரொம்ப டிஎன்பிசிக்காக இருந்தாலும் சரி, காம்படிட்டிவ் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுனாலும் சரி, நியூஸ் பேப்பர்ன்றது ரொம்ப முக்கியங்க இப்போது. ஏன்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்லேருந்து தான் அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? அதனால் நியூஸ் பேப்பர் தவறாமல் படிங்க. காமராஜருக்கே அரசியல் ஈடுபாடு வந்தது காரணமே இந்த நியூஸ் பேப்பர்னு சொல்லலாம். சரிங்களா? அதனால் நியூஸ் பேப்பர் தவறாமல் எல்லோரும் டெய்லியும் படிங்க. அதில் வந்து முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க. ஏன்னா நியூஸ் பேப்பர்லேருந்து தான் இப்போ எல்லாமே கேட்குறாங்க. அடுத்து காமராஜர் நல்ல நியூஸ் பேப்பர் படிப்பார். அப்புறம் நிறைய அரசியல் கூட்டங்களுக்கு போய் கலந்து கொண்டு அங்கே அந்த மேடை தலைவர்கள்லாம் பேசுவாங்கள்ல, அவங்கள பார்த்தது ஈடுபாடு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்து மேற்கொண்ட புத்தக சாலையில் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் ஜெயிலையும் சென்று முக்கிய தலைவர்கள், அதாவது அரசியல் தலைவர்களோட வாழ்க்கை வரலாறு வந்து பார்த்திங்கன்னா படிப்பாங்க. சரிங்களா? இது கூட ஒரு கொஸ்டினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம் இளம் வயதிலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் சேர்றாரு காமராஜர். சரிங்களா? எப்போன்னு கேட்டிங்கன்னா 17 வயது 17 காங்கிரஸ் கட்சியின் காங்கிரஸ் கட்சியில் சேர்றாரு. எப்போன்னு கேட்டிங்கன்னா 1919. சரிங்களா? எப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1919. அது வந்து பார்த்திங்கன்னா 11 ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போராட்டத்துலேருந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா காமராஜரின் அரசியல் குரு யாருன்னு கேட்டிங்கன்னா சத்தியமூர்த்தி. இது ரொம்ப முக்கியமான கொஷின்ங்க. ஆல்ரெடி நம்ம கீழே பார்த்தோம். காமராஜரோட அரசியல் குரு யாருன்னு கேட்டிங்கன்னா சத்தியமூர்த்தி. சரிங்களா? காமராஜர் எத்தனை ஆண்டு சிறையில் இருந்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 11 ஆண்டு. சரிங்களா? இது கூட ஒரு கொஷினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காமராஜர் எத்தனை வருஷம் சிறைக்கு போனாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 11 ஆண்டு. அடுத்து 1939 தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ஆகிறாரு. யாருன்னா காமராஜர். சரிங்களா? 1939 நல்லா பார்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொஷினை கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த வாட்டி கேட்கலான்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் பார்த்துக்கோங்க. அடுத்து பலர் ஆட்சி அமைக்க இவர் காரணமாக இருந்தார். அதாவது பலர் வந்து பார்த்திங்கன்னா
ஆட்சி அதிகாரத்தில் அமையறதுக்கு இவர் காரணமாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தலைவர்களே உருவாக்குனாருன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து காமராஜர் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை போராட்டத்தின் பங்கு, அவரோட விடுதலை போராட்டத்தின் பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எதனால் ஜாயின் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை. சரிங்களா? ஏப்ரல் 13, 1919 நடக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் ஜெனரல் டயர், சரிங்களா, ஜெனரல் டயர் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா 100,000 பேர், அதாவது 1000 பேர் ஒரு ரூம்குள்ளே போட்டு 100,000 பேர் வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் போட்டு சுட்டு கொள்கிறாங்க. சரிங்களா? இது எங்கன்னா பஞ்சாபில், இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபில் இருக்குது. அங்கே இருந்து 100,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா கொள்கிறாங்க. அதை பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் காங்கிரஸில் ஜாயின் பண்ணுறாரு. எப்போன்னு கேட்டிங்கன்னா 1919 இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அப்புறம் தான். சரிங்களா? 1930ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் காமராஜர் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் நடந்தார். அதாவது உப்பு சத்தியாகிரகம், சால்ட் சத்தியாகிரக போராட்டம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1930 நடந்தப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் ஜாயின் பண்ணுறாரு. 1942 வெள்ளியனே வெளியேறுன்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்துக்காக வந்து சிறையில் அடைக்கப்பட்டார். இது கூட ஒரு கொஸ்டினை கேட்கலாம். எந்த போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் சிறையில் அடைக்கப்பட்டார்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1942 வெள்ளியனே வெளியேறுன்னு சொல்லிட்டு. மேலும் 1946 இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரிங்களா? இங்கே இதோட ஒரு விஷயம் கேட்கலாம். இந்திய அரசியலமைப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எப்போ காமராஜர்னு சொல்லி கேட்கலாம். அதாவது காமராஜர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்புறம் 1952 நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாடாளுமன்றம் அதாவது பார்லிமெண்ட்லேயும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எப்போன்னு கேட்டால் 1952. சரிங்களா? ஓகே. காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது, அதாவது 1954 ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா பதவி விலகிறார். இது ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா தந்தை பெரியார் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1952 வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா கட்டாய கல்வியாக பள்ளியில் இருக்கணும்னு சொல்லி குலக்குல கல்வி திட்டம் அந்த கல்வி திட்டத்துக்காக அந்த கல்வி திட்டம் எதிர்த்து தான் கடுமையாக தமிழ்நாட்டில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தான் ராஜாஜி விலகிறாரு, பதவி விலகம் பண்ணுறாரு, ரிசைன் பண்ணிவிட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் அந்த பதவியில் ஏற்கிறார். சரிங்களா? இது வந்து போன வீடியோவில் பார்த்தோம். இந்த குலக்கல்வி திட்டத்தை பற்றி பெரியார்ன்ற வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வேணால் இந்த சேனல் டிஸ்கிரிப்ஷனில் மெர்ஜ் பண்ணுறேன், பாருங்கள். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். சரிங்களா? அடுத்து காமராஜர் ஆட்சி காலத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் தொழில்துறை அமைச்சராக இருந்தார். சரிங்களா? முன்னாள் குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா காமராஜர் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறை அமைச்சராகவும் இருந்தார். சரிங்களா? இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரி. அடுத்து சி சுப்பிரமணியம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அமைச்சராக இருந்தார். சரிங்களா? எஜுகேஷனல் மினிஸ்டர் சி சுப்பிரமணியம். இதை கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காமராஜர் ஆட்சி காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தது யார், இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராக இருந்தது யாருன்னு சொல்லி கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து தொழில் முன்னேற்றம். அவர் காலத்தில் தொழில் முன்னேற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் முதலமைச்சர் இருந்தபோது 2வது 3வது 5 ஆண்டு திட்டங்களில் நிறைவேற்றப்பட்டார். சரிங்களா? அதாவது அந்த பிளானிங் கமிஷன் 5 இயர்ஸ் பிளானிங் கமிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதில் 2nd and 3rd 5 இயர் பிளானிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிறைவாக முடித்து கொடுத்தாரு. அப்புறம் கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட் ஆகிய இடங்களில் பெரிய தொழிலாளகம், அதாவது பிக் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர்றாரு. எங்கன்னு பார்த்திங்கன்னா கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட். அடுத்து மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிறிய தொழில்கள், அதாவது ஸ்மால் இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொண்டு வர்றாரு. அடுத்து இவர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தான் கூட்டுறவு வங்கி சிறப்பாக நடைபெற்றது. சரிங்களா? கூட்டுறவு வங்கி. அடுத்து காமராஜர், இது கூட ஒரு கொஸ்டினை கேட்கலாங்க. அதாவது யாரோட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கி தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி கூட கேட்கலாம். காமராஜரோட காலத்தில் தான். அடுத்து கல்வி புரட்சி. காமராஜரோட கல்வி புரட்சி என்ன பார்த்தீங்கன்னா காமராஜர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் கல்வி, சரிங்களா, நடைமுறைக்கப்பட்டது. இங்கே நல்லா பார்த்துக்கோங்க.
யாரோட காலத்தில் கட்டாய கல்வி வந்து பார்த்திங்கன்னா இருந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா காமராஜரோட காலத்தில் தான். அடுத்து இவர் ஒன்று சொல்கிறார். இவரோட திட்டம் என்ன பார்த்தீங்கன்னா, தெருவுதோறும் தொடக்கப்பள்ளி, அதாவது ஒரு தெருவுக்கு தொடக்கப்பள்ளி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஊர்தோறும் உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவரோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெருவுதோறும் சரிங்களா, ஒரு தெருவுக்கு தொடக்கப்பள்ளி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ப்ரைமரி ஸ்கூல்ஸ் இருக்கணுன்றாங்க. ஒரு ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஸ்கூல், அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூல் கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லி அவரோட நோக்கமாக இருக்குது. இது கூட ஒரு கொஷினாக கூட கேட்கலாங்க. அடுத்து இந்த பள்ளி வேலை நாட்கள், இந்த பள்ளி ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாள் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 180 நாள் இருந்து 200 நாளுக்கு மாற்றுறாரு சரிங்களா. அதாவது 180 டேஸ் ஒர்க்கிங் டேஸாக இருக்குது சரிங்களா. அதை வந்து பார்த்திங்கன்னா 200 டேஸாக மாற்றுறாரு. 200 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸாக மாற்றுறாரு. தொடக்கப்பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா புதிய உணவு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இவர் தொடங்குறாரு சரிங்களா. தொடக்கப்பள்ளியில் தான் முதல்ல பார்த்திங்கன்னா புதிய உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் சரிங்களா. அதாவது தொடக்கப்பள்ளியில் தான் மதிய உணவு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தொடங்குறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவக் கல்லூரி சரிங்களா. மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து ஏழை மாணவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு வட்டி இல்லா கடன் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுக்குறாரு சரிங்களா. ஏழை மாணவர்களுக்கு வட்டி இல்லா நோ இன்ட்ரெஸ்ட் லோன் இவர் காமராஜர் பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணுறாரு. காமராஜரின் சாதனைகளிலே மகத்தானது. தமிழக வளர்ச்சியிலே கல்வித்துறையில் அதிக வளர்ச்சி கொண்டிருந்தது சரிங்களா. காமராஜோட சாதனை மகத்தானதுன்னு சொல்கிறாங்க, மிகப்பெரிய சாதனைன்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழக கல்வி வளர்ச்சி, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ கல்வி வளர்ச்சி, இவ்வளோ கல்வி வளர்ச்சி உருவானதுக்கு காரணமே காமராஜர் தாங்க. அடிப்புள்ளி வச்சதே காமராஜர் தாங்க சரிங்களா. 1957 62 இடைப்பட்ட காலகட்டத்தில் 13,000 மேற்பட்ட புதிய பள்ளிகள் வந்து திறக்கிறார் சரிங்களா. எவ்வளோ ஸ்கூல்ஸ் வந்து திறக்கணும் அப்படின்னா 13,000 ஸ்கூல்ஸு. எப்போன்னு கேட்டிங்கன்னா 1957 62 சரிங்களா. மாணவர்கள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 19 லட்சத்துலேருந்து 40 லட்சமாக உயர்ந்தது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 19 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 40 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுறாங்க. இந்த சாதனை 2008 முதல் கல்வி வளர்ச்சி நாளாக காமராஜரின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஓகே, இந்த காமராஜர் கல்வி வளர்ச்சி நாளை எந்த ஆண்டுலேருந்து கொண்டாடுறாருன்னு பார்த்தீங்கன்னா 2008 சரிங்களா. எதனால் கேட்டிங்கன்னா இந்த சாதனையால் தான். இந்த 13,000 ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணாங்க, இந்த 40 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்தாங்க. அந்த சாதனையை பார்த்துட்டு தான் 2008 ஜூலை 15 அவரோட பிறந்தநாள் அன்று கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிட்டு வரோம். ஓகேங்களா. அடுத்து சமூக முன்னேற்ற திட்டங்கள், சமூக முன்னேற்றம் சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பண்ணையார் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலுக்கு 60 விழுக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்தார். தஞ்சாவூர் பண்ணையார் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி என்ன பண்ணுறாருன்னா 60, அதாவது 60% கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. நில சீர்திருத்தம் இவரால் கொண்டு வரப்பட்டது. இவரால் தான் பார்த்திங்கன்னா நில சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. அடுத்து நில உச்சவரம்பு 30 செய்த ஏக்கர் என்ன குறைக்கப்பட்டது சரிங்களா. மக்கள் நிலத்திட்டங்களில் ஒப்பங்கள் முக்கியமானது. மக்களோட நிலத்திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களோட ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம்னு சொல்கிறாரு. அடுத்து காமராஜர் திட்டம் 1962 ஆண்டு என்ன பண்ணுறாங்கன்னா சீன படையிலோட பின் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகளை சரிந்தது. அதாவது காமராஜர் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 1962 பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட கட்சி வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகுது.
அதுக்கு அப்போ அவர் என்ன அவருடைய திட்டம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கட்சியில் அமைந்துள்ள மூத்த தலைவர்கள், சரிங்களா, கட்சியில் இருந்த மூத்த தலைவர்கள், சரிங்களா, மூத்த தலைவர்கள் பதவியில் இருந்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்சி பணிகளை வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடணும்னு சொல்லி காமராஜர் திட்டமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. காமராஜரோட திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மூத்த தலைவர்கள் எல்லாருமே கட்சியில் அடிமட்ட வேலையிலும் சேர்ந்து செய்யணும்னு சொல்லி காமராஜரோட திட்டமாக இருக்குன்னு சொல்கிறோம். சரிங்களா. அடுத்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர், சரிங்களா, அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா, புவனேஸ்வர் நகரில் 1963ஆம் ஆண்டில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பதவியேற்றார். சரிங்களா. புவனேஸ்வர் நகரில் 1963 நடந்ததில் காங்கிரஸ் கட்சி தலைவராக வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் பதவியேற்கிறாரு. லால் பகதூர் சாஸ்திரி வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி போன்ற பிரதமரை பதவியை அமர வைத்தவர். அதாவது லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி போன்ற பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு காரணம் இவங்க தான் சொல்கிறேன், காமராஜர் தான் சொல்கிறேன். ஓகே. காமராஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு செய்தி, காமராஜர் பற்றி ஒரு சிறப்பு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸுக்கு நடுவண் அரசு பாரத ரத்னா விருது வந்து பார்த்திங்கன்னா காமராஜருக்கு வழங்கப்பட்டது. சரிங்களா. பாரத ரத்னா விருது வந்து பார்த்திங்கன்னா காமராஜருக்கு வழங்கப்பட்டது. தமிழக அரசு இவரின் பெயரால் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் கூடியது. மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் பல்கலைக்கழகம்னு சொல்லிட்டு ஒன்று தொடங்குறாங்க. கன்னியாகுமரியில் காமராஜர் மணிமண்டபம்னு ஒன்று கட்டுறாங்க இவரோட நினைவாக. சென்னை மெரினா கடற்கரை சாலையில் சிலை அமர்ந்தன. காமராஜருக்கு ஒரு சிலை வைக்கிறாங்க சென்னை மெரினா பீச்சில். அடுத்து காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம்ல வந்து பார்த்திங்கன்னா நினைவு இல்லமாக வந்து ஆக்கப்படுறாங்க. சரிங்களா. அவரின் விருதுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நினைவு இல்லமாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றுறாங்க. சரிங்களா. காமராஜர் பிறந்தநாளே வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 15 ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக வந்து நம்ம கொண்டாடுறோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2008 இருந்து. இவர் கல்வி கண் திறந்தவர் என்ன தமிழக போன்றுகிறது. கல்வி கண் திறந்தவர் என்று நம்ம கொண்டாடுறோம். அடுத்து ஓகே. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் காலை உணவு திட்டம், சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ரீநேம் பண்ணுறாங்க. அதாவது 2021 சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு நம்ம அப்போது இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தொடங்கினார். இப்போ கரண்ட்டில் இருக்க சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா இந்த ரீநேம் பண்ணுறாங்க. முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் திட்டம் சொல்லி ரீநேம் பண்ணுறாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா ஜூலை 15, 2026 அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு. சரிங்களா. இது எப்போ அறிவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 22 இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா. இந்த காலை உணவு திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தான் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் சொல்லி ஜூலை 22 இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எப்போ கொண்டாந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 15, 2026 அவரோட பிறந்தநாள். சரிங்களா. அப்போலேருந்து இது கொண்டு வர்றாங்க. எதிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2026 ஜூலை 22 அன்னைக்கு கொண்டு வராங்க. ஓகே. காமராஜர் எத்தனை வாட்டி முதலமைச்சராக இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 13, 1954 வந்து பார்த்திங்கன்னா பதவி ஏற்கிறாரு. மார்ச் 31, 1957 வரைக்கும் இருக்கார். செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 31, 1957 மார்ச் 1, 1962 வரைக்கும் இருக்கார். தேர்ட் டேர்ம் மார்ச் 1, 1962 அக்டோபர் 2, 1963 வரைக்கும் முதலமைச்சராக இருக்கார். இது கூட ஒரு கொஷினை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா. அதாவது காமராஜர் தொடர்ந்து 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருந்திருக்காரு. டோட்டலாக எத்தனை வருஷம்னு கேட்டிங்கன்னா 9.5 இயர்ஸ். சரிங்களா. மொத்தம் 9.5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருக்கார். எத்தனை நாள்னு கணக்கு பண்ணிங்கன்னா
3460 நாள் சரிங்களா, அதாவது 3460 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் முதலமைச்சராக இருந்திருக்காரு. காமராஜர் 1972ஆம் ஆண்டு மறைவு, காந்தியடிகளின் பிறந்த நாள் அன்று மறைவாகிறார் சரிங்களா. அக்டோபர் 2, அதாவது காமராஜரோட மறைவு எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 காந்தியோட பிறந்தநாள் அன்னைக்கு 1972 அப்போ காமராஜர் காலமானார் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் கொண்டு வந்த முக்கியமான ஸ்கீம்ஸ், அவரோட பீரியடில் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் தான் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மொத்தமாக 20 ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காரு. ஓகே, திட்டங்கள், திட்டப்பெயர். என்னென்ன திட்டம் பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டம் சரிங்களா, 1956 ஆரம்பித்தார், 56 57 ஆரம்பிச்சிருக்காரு. கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடம் சரிங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1954 அப்போ 54 தொடங்கப்படுறாரு, 63 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க சரிங்களா. இலவச கல்வி திட்டம் 1954 55 தொடங்கப்படுறாங்க. சீருடை திட்டம் 1960 தொடக்கம் பண்ணுறாங்க. அடுத்து நெய்வேலி நிலக்கரி திட்டம், அதாவது என்எல்சி, இது வந்து எப்போ தொடங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1956. பவானி திட்டம், அதாவது பவானி திட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1955. மணிமுத்தாறு திட்டம் 1958. அரணியாறு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1956. க்ளீன் பண்ணுறாங்க சரிங்களா அரணியாறு. அடுத்து வைகை திட்டம், வைகை அணை, இது வந்து டேம் கட்டுறாங்க எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1959. அமராவதி திட்டம், அந்த அமராவதி அணை எப்போ கட்டுறாங்கன்னா 1950 சரிங்களா. அடுத்து சாத்தனூர் திட்டம், சாத்தனூர் அணை எப்போன்னு கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1958. கிருஷ்ணகிரி திட்டம், கிருஷ்ணகிரி அணை 1957. மேட்டூர் கால்வாய் திட்டம், மேட்டூர் கால்வாய் திட்டம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1956. அடுத்து காவேரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம், இது எப்படின்னு கேட்டிங்கன்னா 1954 ஆரம்பிக்கிறாங்க, 63 தொடங்கப்படுறது. அடுத்து கல்பாக்கம் கல்பாக்கம் அணுமின் நிலையம், இது எப்போ குறிப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1984. முதல் மின் உற்பத்தி, அதாவது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிஷியன் உற்பத்தி சரிங்களா, எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி. அடுத்து திருச்சியில் பெல் எப்போ கொண்டு வந்தாங்க 1964 தொடங்கப்படுறாங்க. அடுத்து கிண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 1960 தொடங்கப்படுறாங்க. பெரம்பூர் ரயில் பொட்டி பெரம்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ரயில் பொட்டி செய்கிறாங்க, ஐசிஎஃப், இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா 1955. மேலும் சேலம் சுகர் மில் எப்போ கொண்டு வராங்க 1961. கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கரை ஆலை சரிங்களா, இது எப்படின்னா 1960 கொண்டு வராங்க சரிங்களா. காமராஜர் கல்வி ப்ளஸ் பாசம் ப்ளஸ் தொழில் வளர்ச்சி, கல்வி சீருடைய மதிய உணவு. அடுத்து பாசனம் அணைகள் மற்றும் கால்வாய்கள். தொழில் வந்து நெய்வேலி மற்றும் தொழில்துறை, அதான் இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து இங்கே கல்வியோட காமராஜரோட காலத்தில் தான் அதிகமானது சரிங்களா. அடுத்து பாசனம் வந்து பார்த்திங்கன்னா அணைகள் மற்றும் கால்வாய்கள். கல்வி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் வந்து திறக்கப்பட்டது, நிறைய சீருடை, நிறைய கல்விகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்குறாரு. புதுசாக 13,000 ஸ்கூல்ஸ் வந்து தொடங்குறாரு. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர்றாரு. இதுதாங்க நம்ம பற்றி காமராஜரை பற்றி நம்ம டிஎன்பிசிக்கு தேவையான, டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4க்கு தேவையான இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா. தேங்க்யூ.